வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து நான் வச்சிருக்கிற கார்டன்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து இப்போ இந்திக்காரங்க வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வாடகை இருக்காங்க. பின்னாடி ஒரு 2 ரூம் இருக்குது. அதில் வாடகை இருக்காங்க. 5 வருஷமா இருக்காங்க. இப்போ தான் அவங்க வந்து பஞ்சு மிட்டாய் போடுவாங்க. பாப்கார்ன் போடுவாங்க. ஒரு 5 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க. ஓனர் ஒருத்தர் இருக்காரு. ஓனர் தான் வந்து 5 பேர் இட்டுன்னு வந்து பஞ்சு மிட்டாய் போட்டு அவங்கள வந்து வியாபாரத்துக்கு அனுப்புவார். அவரே சமையல் பண்ணி வீட்டில் வந்து அவங்களுக்கு ரெடியாக வச்சுருப்பாரு. யானம் கழுவி சமையல் பண்ணி பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன் இதுதான் பாப்கார்ன் போடுறது. இது வந்து அந்த அடுப்பை வச்சு அவங்க ஒரு சிலிண்டர் வாங்கி எங்கள் அட்டையிலே சிலிண்டர் வாங்கி கொடுப்பேன். அதில் போடுவாங்க. இது வந்து ஒரு பக்கத்து தெரு. இந்த பக்கத்து வாசப்படி. இது வந்து அந்த செவுரு வரைக்கும் தான் எங்களுக்கு இடம். இந்த ரூம் தான், இந்த வீடு தான். உள்ள 2 ரூம் இருக்குது. உள்ள ஒரு 10 அடி இருக்குது. வெளியே வந்து ஒரு 6 அடி இருக்குது. 16 அடி இருக்குது. 14 அடி குறுக்க வச்சுட்டேன். அதனால் வாஸ்து சரியில்லை சொல்லிவிட்டு இவங்களுக்கு வாடகை விட்டுருக்கேன். நான் வந்து லாஸ்ட்டில் கொட்டா போட்டு ஒரு 25 அடி கட்டி வச்சுருக்கேன். அவர் தான் பஞ்சு மிட்டாய் சுற்றுறவர் தான் ஓனரு. இந்த 2 பசங்களும் வந்து அவருக்கு கூலிக்காரங்க. வெறும் சர்க்கரையை கொட்டி அவர் சுற்றுவார். அது பஞ்சு மிட்டாய் வரும். இந்த பையன் வெக்கப்பட்டு அவன் தான் கவரில் போடுறான் பஞ்சு மிட்டாயை. முகத்தை மூடிக்கிறான். சின்ன பையன்தான். ஒரு 15 வயசு பையன் இருக்கும். 16 வயசு இருக்கும். அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சு இதுதான் அவங்க இருக்கிற ரூம். போரு அவங்க சமையல் பண்ணுற யானங்க பாப்கார்ன் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. பஞ்சு மிட்டாயை எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். அந்த வெறும் சர்க்கரையை கொட்டி பஞ்சு மிட்டாயை வர வச்சு ஒரு கவரில் போட்டு காற்றடிப்பாங்க. வாயில் அதுக்கு முன்னே ஊதுனாங்க. ஃபுட் ஆஃபீஸர் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால எங்கள் வீட்டுக்கே வந்து சொன்னாங்க ஃபுட் ஆஃபீஸரு. அதுலேருந்து அவங்க அந்த காற்றடிக்கிற பம்ப் வாங்கிட்டு வந்து அதை அடிக்கிறாரு பாருங்கள். அந்த மாதிரி அடித்து அப்படியே காற்று போகாமல் கட்டிடுவார். பஞ்சு மிட்டாய் சுற்றுறாரு ஒருத்தர். எடுத்து கவரில் போடுறது ஒருத்தர். அதை காற்றடிச்சு லைன் பிரகாரம் கட்டுறது ஒருத்தர். இதுதான் வெறும் சர்க்கரை தான். அதுக்கு முன்னே கலர் போடுவாங்க. இப்போ வந்து வெறும் சர்க்கரை தான் கொட்டுறாங்க பாருங்கள். நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்க வந்து